பிரித்தானியாவில் நடைமுறைக்கு வந்துள்ள புதிய சட்டத்தினால் பல தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்கள் குடியுரிமை கோர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சட்டப்பூர்வமான வழிமுறைகளை தவிர்த்த எந்தவொரு வழிமுறை ஊடாகவும் பிரித்தானியாவுக்குள் நுழைந்தவர்கள் கடந்த 10ஆம் திகதி முதல் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏற்கனவே முகவர்கள் மற்றும் படகு மூலம் பிரித்தானியாவுக்குள் நுழைந்த தமிழர்கள் குடியுரிமை கோரி விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பல வருடங்களுக்கு முன்னர் பிரித்தானியாவுக்குள் நுழைந்திருந்தாலும் போதிய ஆங்கில அறிவு மற்றும் குடியுரிமைக்கான தகமைகளை பூர்த்தி செய்யாமல் காத்திருந்த தமிழர்களுக்கு இது ஒரு ஆபத்தான சட்டமாகும். பல ஈழத் தமிழர்கள் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் தகுதியை பெற்றிருந்தாலும் அலட்சியம் மற்றும் பொறுப்பற்ற செயற்பாடுகள் காரணமாக பிற்போட்டு வந்த நிலையில் தற்போது அது பேரிடியாக மாறியுள்ளது. எந்த ஒரு காலப்பரப்பிலும் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்தால் 10ஆம் திகதியின் பின்னர் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியாது என உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவுக்கு சிறிய படகில் வரும் அகதிகள் பிரித்தானியா குடிமகனாக மாறுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக மாறும் வகையில் அரசாங்கம் விதிகளை கடுமையாக்கியுள்ளது. அதற்கமைய இனிமேல் சிறிய படகுகளில் அல்லது லொரிகள் அல்லது வாகனங்களுக்குள் மறைத்து பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழையும் புலம்பெயர்ந்தோருக்கு குடியுரிமை மறுக்கப்படும் என உள்துறை அமைச்சின் புதிய வழிகாட்டுதல்கள் கூறுகின்றன. ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு சட்டவிரோதமாக பிரித்தானியா வந்தவர்களுக்கு அவர்கள் எப்போது வந்தார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் பிப்ரவரி மாதம் 10ஆம் திகதி முதல் குடியுரிமை மறுக்கப்படும். ஆபத்தான பயணம் என்பது சிறிய படகுகள் அல்லது வாகனத்தில் ஒளிந்திருந்து நுழைவது அல்லது பிற போக்குவரத்து ஊடாக நுழைபவர்களுக்கு இந்த விதிகள் பொருந்தும் என்றே கூறப்படுகிறது. ஆனால் விமான நிறுவனத்தில் பயணிகளாக வருவோருக்கு இது பொருந்தாது என்றே வழிகாட்டுதலில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் ஆபத்தான பாதைகளை தெரிவு செய்து பிரித்தானியாவுக்குள் நுழைந்த அகதிகள் குடியுரிமை பெறுவதற்கு 10 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆனால் தற்போது சட்டவிரோதமாக நுழையும் மக்களுக்கு இனி குடியுரிமை மறுக்கப்படும் என்பதை உள் விவகார அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சிறிய படகுகளில் வரும் மக்கள் கிட்டத்தட்ட 1/3 பங்கு அதிகரித்துள்ளனர். 2024ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் திகதி வரை கிட்டத்தட்ட 25,000 பேர் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்துள்ளனர். இந்த நிலையில் சில லேபர் கட்சி உறுப்பினர்கள் அகதிகள் கவுன்சிலும் சமீபத்திய வழிகாட்டுதலை கண்டித்துள்ளனர். சட்டவிரோதமாக நுழையும் அகதிகள் பிரித்தானியாவில் வாழ அனுமதிக்கப்படுவார்கள், ஆனால் சமூகத்தில் அவர்களுக்கு உரிய அந்தஸ்து வழங்கப்பட மாட்டாது என்பதை புதிய வழிகாட்டுதல் குறிப்பிடுவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த வழிகாட்டுதல் உடனடியாக திருத்தப்பட வேண்டும் என லேபர் கட்சி உறுப்பினர் ஸ்டெல்லா தமது சமூக ஊடக பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். நாம் ஒருவருக்கு அகதி அந்தஸ்து வழங்கினால் அவர்கள் பிரித்தானிய குடிமகனாக மாறுவதற்கு வழி மறுப்பது சரியானதாக இருக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.